வந்து சிலர் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். அது ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். அது எப்படின்னா, ஒரு சிலருக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் உறவினர்களாக இருக்கலாம், கடந்து போகிற தேர்ட் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களில் கூட ஒரு சிலர் நம்ம மனசை இம்ப்ரெஸ் பண்ணுற ஒரு சிலர் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல். ஓகேவா? அது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக அது சாத்தியம்தான். அவங்க ஸ்பெஷல் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரினா, அவங்க இடத்த வந்து மற்றவங்க யாராலையும் நிரப்ப முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா நம்ம மனசில், அதுதான் அவங்கள வந்து ஸ்பெஷலாக்குது. அந்த நிரப்ப முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசை முழுசாக ஏற்றுக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம மனசில் இருக்க எண்ணங்களை முழுசாக ஏற்றுக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களாக கூட இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நண்பர்கள், உறவினர்கள், நீங்கள் கடந்து போகிற யாரோ ஒருத்தவங்க இருக்கலாம். கண்டிப்பாக அந்த பாண்டிங் பார்த்தீங்கன்னா, அந்த பிணைப்பு எப்படி இருக்கும்னா, ரெண்டு பேர்த்துக்கு புரிஞ்சும் நடக்கும், ரெண்டு பேர்த்துக்கும் தெரிஞ்சு அவங்க புரிஞ்சுக்குவாங்க, பேசி புரிஞ்சவங்களாகவும் இருப்பாங்க, தெரியாமல் கூட நிகழும். அதாவது ஒருத்தரோட பாண்டிங் இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது, ஒருத்தருடைய பிணைப்பு வந்து சம்மந்தப்பட்டவருக்கு தெரியாது, ஆனால் அவங்க மனதளவில் வந்து அவங்கள உயர்ந்த லெவலில் வந்து வச்சுருப்பாங்க, உயர்வாக வந்து சிந்திப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு உறவு வந்து ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு உறவு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை வந்து எப்படின்னா, ஒரு நேர்மை, நியாயம் அப்படின்னு நிறையா சொல்லிட்டு இருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு ஃபீல், மன ரீதியான ஒரு உணர்வு. இது வந்து நட்புக்கு வந்து ரொம்ப பொருந்தும். இந்த விஷயம் வந்து நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நல்லா பொருந்தி வரும். நம்ம அக்செப்ட் பண்ணுற எல்லாருமே, மன ரீதியாக நம்ம உணர்கிற எல்லாருமே நட்பு ரீதியான உறவுகள் தான். அதனால இது வந்து நட்பு ரீதியாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து முடிவு இருக்காது. மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் வந்து மாறுதல்கள் ஏற்படும். ஆனால் நட்பு மட்டும்தான் எப்படி இருக்கும்னா, எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற விஷயம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நட்பு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி போய் நிற்கும். நான் சொல்கிறது அந்த உணர்வை சொல்கிறேன். நட்புங்கிற ஒரு உணர்வு மட்டும்தான். காதலை கூட தோக்கடிக்கிற பவர் வந்து நட்புக்கு இருக்குது. காதல் கூட ஒரு சில இடத்துல ஃபெயிலியர் ஆகலாம், ஆனால் நட்பு வந்து நீடிச்சு நிற்கும் இல்லையா. நம்ம வந்து டாபிக் பேசும்போது ஸ்பெஷல் பர்சன், முடிக்கும்போது நட்பு அப்படின்னு முடிச்சிருக்கோம். அப்போ உங்கள் லைஃப்பில் ஸ்பெஷல் பர்சன் நீங்கள் யாரை நீங்கள் டிசைட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நீங்களே இப்போ முடிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நண்பன், ஒரு தோழனோ தோழியோவாக இருக்கணும். அது வந்து மனரீதியான ஒரு உறவு, தொடரும் உறவு. இனிய நல்வாழ்த்துக்களுடன் உங்கள் ஆர்பி.